வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் தான் குளறுபடி, அதுக்கு பின்னால் வேட்புமனு தாக்கலில் குளறுபடி, எல்போடுத்தனம். விஜயும் அதே மாதிரி தான் தன்னுடைய அப்ளிகேஷனை வேட்புமனுவை திருச்சி கிழக்கு ப்ளஸ் பெரம்பூரை 3 தடவை, ஒரு தடவை கிழிச்சு எறிஞ்சு, 2வது தடவை அடித்து எறிஞ்சு, 3வது தடவை கொடுத்தார். அந்த அளவுக்கு பக்கத்தில் ஆதரவான ஆட்கள் இருந்துமே உதவி செய்வதற்கு ஆள் இல்லையா, இல்லை வக்கீல்கள் சரியில்லையா அப்படிங்கிறது தெரியல. வேட்புமனு தாக்கலில் விஜயே குளறுபடி. அது மாதிரி தாவேக தொண்டர்களும் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய வேட்பாளர்களும் ஏகப்பட்ட குளறுபடி. வேட்புமனு எழுதாமலேயே ஒரு தாவேக்கா வேட்பாளர் என்னுடைய வேட்புமனு ஏற்றுக்குங்க அப்படின்னாங்க. எங்கெங்க மனு எங்கங்கன்னா வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னாராம். இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் வேட்புமனு தாக்கலில். இப்போ வேட்பு மனு தாக்கல் முடிஞ்ச வாக்குப்பதிவிலும் இன்னைக்கு குளறுபடிகள், ஏகப்பட்ட அராஜகங்கள். வாக்குப்பதிவு அதை இன்னைக்கு விஜய் அறிக்கை விட்டிருக்கார். ஆமாம், பார்த்தீங்களா, 85%. ஆமாம், வாக்கு எந்த ஒரு வரலாற்றிலுமே காணாத தமிழகம் இன்னைக்கு 85% நாங்கள் கொண்டு வந்தோம். இதுக்கு விஜய் நாங்கள் தான் காரணம். ஏன்னா தாவேகா தான் காரணம், தமிழக வெற்றி கழகம் தான் காரணம். 23/4/2026 மிகப்பெரிய ஒரு தொடக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டிருக்கார். இதில் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜயினுடைய வருகை இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சுத்தமாகவே தெரியுது. அது பலருக்கு தெரிவதில்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான் தெரியுங்களா, உண்மை ஒரு தடவை ஊரை சுற்றுறதுக்குள்ள பொய் 7 தடவை சுற்றி வந்துடுமா. அந்த மாதிரி இன்னைக்கு 85% வாக்கு தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த தேர்தலில் 85% வாக்குக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பொய், புரட்டு, பித்தலாட்டம், தவறான தகவல் அப்படிங்கிறது இன்றைக்கி அப்பட்டமாகவே ஃபுல்லாக தெரிஞ்சு. எஸ்ஐஆர் அந்த வாக்கு மறுசீரமைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் காரணம். அதிலும் கூட அந்த இறந்தவர்களின் பெயர்கள் மற்றபடி டபுளாக இங்கே ஒன்று வச்சுருப்பான், ஊரில் ஒரு அது கிராமத்தில் ஒரு அட்டை வச்சுருப்பான், இங்கே ஒரு அட்டை வச்சுருப்பான். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணவுடனே என்ன ஆயிடுது, அதனுடைய ஒரு எண்ணிக்கை குறைஞ்சிருது. குறைஞ்ச உடனே என்ன ஆகுது, சதவிகிதம் அதிகமாகிடுது. நல்லா புரிஞ்சுக்கணும், எண்ணிக்கை குறைஞ்சிருது, சதவிகிதம் அதிகமாக. முதல்ல எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஏன்னா இறந்தவன் பேர்லாம் இருந்தது, டபுள் பேர் இங்கே வச்சுருப்பான், அங்கே ஊர்லேயும் வச்சுருப்பான். அதெல்லாம் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, சதவிகிதம் குறைவாக தெரிஞ்சு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இந்த ஒரு ரகசியத்தை தமிழகத்தில் இன்றும் புரிந்து கொள்ளாமல் பல மக்கள் விஜய் சொல்வதை நம்பிக்கொண்டு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு குளறுபடி. வாக்குப்பதிவில் விஜய் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அராஜகமாகத்தான் நாம் கருத முடியும். ஏன் அவருக்கு உண்மை தெரியாதா? நல்லா யோசிக்கணும். பதிவு சதவிகிதம் அதிகம், ஆனால் எண்ணிக்கை அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு குறைவு. மற்றபடி இதில் விஜய்க்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அடிப்படை அறிவே இல்லாமல் இன்னைக்கு விஜய் தாவேக்கா தொண்டர்களை ஏமாற்றி கொண்டிருப்பதை போல மக்களையும் அறிக்கை விட்டு ஏமாற்றிட்டு இருக்கார். 2 நாளைக்கு முன்னால் அறிக்கை வந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட நம்ம விஷயத்தையே பார்ப்போமே, திருச்சி கிழக்கு அப்படிங்கிற சமயத்தில் டோட்டலாக எஸ்ஐஆர் அந்த வாக்கு மறுசீரமைப்புக்கு பின்னால் பெரம்பூர் தொகுதியில் இது திருச்சி கிழக்கில் 8244 வாக்குகள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய சமயத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான வாக்குகள் அதை இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் குறிப்பாக விஜய் அதிகப்படுத்தி பெரிதாக பேசிகிட்டு இருக்கு. அதே மாதிரி பெரம்பூர் தொகுதியிலே அதே மாதிரி அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதி 2938 வாக்குகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் வெளியே பார்த்தா ஏகப்பட்ட பில்டப் எல்லாம் என்ன இரட்டை வாக்கு, மற்றபடி இறந்தவரின் வாக்கு, இதெல்லாம் சேரக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது, எண்ணிக்கை அதிகமாகுது, சதவிகிதம் பதவி குறைஞ்சிருது. செத்தவன் எப்படி ஓட்டு போடுவான்?
ரெட்டையாக உள்ள இது அட்டை வச்சிருக்கிறவன் எப்படி ஓட்டு போடுவான்? இங்கே ஒன்று ஓட்டு போடுவான், மற்றபடி அங்கே ஓட்டு போட முடியுமா? இவரே எடுத்துக்கலாம், விஜயை எடுத்துக்கலாம். பெரம்பூரில் ஓட்டு போட்டார், திருச்சி கிழக்கில் போய் அவர் ஓட்டு போட்டாரா? எங்கே போட்டார்? போகல, நின்றதோடு சரி முடிச்சுக்கிட்டார். போட்டுக்கலாம்ல. அப்போ ஒரு அட்டை தான் அவருக்கு இருக்குது. அதே போல் தான் ஒரு அட்டை இருக்கக்கூடிய சமயம் சுருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது? எண்ணிக்கை குறைஞ்சிருது. அப்போ சதவிகிதம் அதிகமாக தெரியும். இவ்வளோ தான். இது ஒரு மாய பிம்பம். இதை பெரிதாக நினைத்து கொண்டு பெரிதுபடுத்தி கொண்டு இன்றைக்கி தாவேகா குறிப்பாக விஜய் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை என்னால் தான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்து விட்டார் அப்படிங்கிறது உண்மையிலே இது வாக்குப்பதிவில் அவர் செய்த மிகப்பெரிய அராஜகமாகத்தான் நம்ம கருத முடியும். இதையெல்லாம் விட அந்த திருச்சி கிழக்கில் பிரச்சாரத்தப்ப ஒரு புறா ஒன்று தொண்டர் கொடுத்தார். இந்த தாவேகா தொண்டர் வெள்ளை புறா பார்த்தோம்னா சைடில் எல்லாம் ரெக்கையில் அந்த மஞ்சள் பெயிண்ட்டு, இது காவி கலர் பெயிண்ட், அவங்க கொடியினுடைய சின்னம் வரைஞ்சி அதை அப்படியே விட்டார். அது பறந்தது. இன்றைக்கி அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. பீட்டா இந்தியா அமைப்பு விஜய்க்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு வரைமுறை தெரியாமல், விதிமுறைகள் தெரியாமல் கூட விஜய் இருக்கிறார் அப்படின்னா தொண்டர்கள் தெரியாமல் இருக்கலாம், ஒரு கட்சியின் தலைவன் தெரியாமல் இருக்கலாமா? யோசிக்கணுமா இல்லையா? பீட்டா இந்தியா அமைப்பு இன்னைக்கு விஜய்க்கே டைரெக்டாக கடிதம் எழுதிட்டாங்க. இந்த மாதிரி திருச்சி கிழக்கில் பிரச்சாரத்தின் போதில் ஒரு தொண்டர் கொடுத்தான்னு சொல்லி போட்டு ரெக்கை ஃபுல்லாக உங்கள் கொடியை பெயிண்ட் அடித்த ஒரு புறாவை நீங்கள் பறக்க விட்டீங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது தேர்தல் விதிகளுக்கு முரணானது. விலங்குகளையும் பறவைகளையும் பயன்படுத்தக்கூடாது. இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா இனி வரும் காலங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா மிகப்பெரிய பின் விளைவுகள், மற்றபடி சட்டப்படியான விஷயங்களை சந்திக்க வேண்டி வரும். இதை முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே தடை பண்ணுங்க, விளக்க சொல்லுங்க. ஏன்னா பறவைகள் பயன்படுத்தப்படக்கூடாது, விலங்குகளும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தபடி இன்றைக்கி விஜய்க்கு பீட்டா இந்தியா அமைப்பு கடிதம் எழுதியிருக்காங்க. இல்லை, ஒரு தொண்டரை கொடுக்குற சமயத்திலே ஒரு கட்சியின் தலைவனுக்கே இந்த மாதிரி ஏப்பா அடிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டு சொல்லி செஞ்சிருந்தா உண்மையிலே அந்த தலைவன் மிகப்பெரிய சட்ட திட்டங்களை தெரிந்தவன். இப்படிப்பட்ட தலைவன் நாளைக்கு தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சராக வந்தார் அப்படின்னா சட்டப்படி எப்படி தமிழகத்தை கொண்டு செல்வார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு செயல்பாடு. ஆமாம், விஜயினுடைய ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக இருக்குது. வேட்புமனு தாக்கலில், பிரச்சாரத்தில் ஒன்றுமே தெரியல. தொண்டர்களுக்கு தெரியலைங்கிறத விட அந்த கட்சியினுடைய தலைவனுக்கே தெரியல அப்படின்னா அப்புறம் தொண்டர்களுக்கு எப்படி தெரியும்? அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இதையெல்லாம் யோசிக்காமல் இன்றைக்கி விஜய் 2 தொகுதியில் நின்று எந்த அளவுக்கு ஓட்டு வாங்க போகிறார் என்பதையெல்லாம் விட எந்த அளவுக்கு அதை விஜயை புரிந்து கொண்டு மக்கள் ஓட்டு போட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய சமயத்தில் உண்மையிலே எந்த அளவுக்கு விஜயினுடைய தொண்டர்கள் அறிவாளியாகவா அல்லது முட்டாள்களாக நடந்து கொண்டார்களா அப்படிங்கிறது பிறகு தெரியும். ஏப்ரல் 4ஆம் தேதி பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.